பணம் கேட்டு மிரட்டி தொழிலதிபர் உட்பட 2 பேரை கொன்ற நபரை கர்நாடக போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் பொம்மசந்திரா பகுதியைச் சேர்ந்தவர் ரவி பிரசாத் ரெட்டி. சீட்டு நடத்தி வந்த இவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் பணக்காரர்களை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளார். கடந்த 4ஆம் தேதி கித்தனஹள்ளி பகுதியில் தனக்கு தெரிந்த மாதேஷ் என்பவரிடம் ரவி பிரசாத் ரெட்டி பணம் கேட்டுள்ளார். ஆனால் பணம் கிடைக்காததால் மாதேஷை கொன்றுவிட்டு அவர் தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து பாலப்பா ரெட்டி எனும் தொழிலதிபரை கடத்தி அவரது குடும்பத்தினரிடம் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். எனினும் பணம் கிடைக்காததால் ஆத்திரத்தில் தொழிலதிபரை கொன்று உடலை சாணமாவு வனப்பகுதியில் வீசி சென்றுள்ளார். இந்நிலையில் இரட்டை கொலையில் ஈடுபட்ட ரவி பிரசாத் ரெட்டியை தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் சுட்டு பிடித்தனர். குண்டு பாய்ந்து காயமடைந்த அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கர்நாடக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பிரம்மதேசம் காவலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 12ஆம் வகுப்பு பயிலும் ஆண் நண்பருடன் கடந்த 6ஆம் தேதி சென்ற மாணவியை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் இளங்கோ மடக்கி ஆண் நண்பரை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். பிறகு மாணவியை காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பைக்கில் இருந்து கீழே குதித்து விடுவேன் என மாணவி எச்சரித்ததை தொடர்ந்து பேருந்தில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தில் காவலர் இளங்கோ கைது செய்யப்பட்டார். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே காவலர் இளங்கோவை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.